கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஐஎம் டிவியின் மூலமாக இறுதிக்கால எச்சரிப்பின் தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பிலே உங்களை இந்த வாயிலாக சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆவியின் கனிகளை குறித்து உங்களோடு கர்த்தர் இடைப்படும்படியாய் உந்தப்பட்டபடியினாலே இந்த நாளிலே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த 9 கனிகள் நமக்குள் உருவாக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 9 கனிகள் இருந்தால்தான், இந்த தெய்வீக 9 தெய்வீக குணங்கள் நமக்குள் இருந்தால்தான், தெய்வீக ஸ்பாவங்கள் நமக்குள் இருந்தால்தான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9 கனிகளை குறித்து நாம் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கனியில்லாத அந்தகார வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கனிவுள்ள ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். ஆகவே உபாகமத்திலே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்மிலே இந்த கனிகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரியன் அவசியமாயிருக்கிறது. கனிகள் அருமையாய் பக்குவப்படுத்தும்படி சூரியன் தேவைப்படுகிறதாக உபாகமத்திலே 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கலாம். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்களினாலும். சூரியன் பக்குவப்படுத்தும் ஒரு அருமையான கனி, ஒரு கனி அருமையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன், வெப்பம் அவசியமாய் இருக்கிறது, சூரியன் அவசியமாய் இருக்கிறது. ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் மேல் சூரியன் உதிக்கப்பட வேண்டும், வெப்பம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தரே சூரியனும் கேடகமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே யார் இந்த சூரியன் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் சூரியனும் கேடகமான தேவன். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த சூரியன் நம்மேல் உதிக்கப்பட வேண்டும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இயேசுதான் நீதியின் சூரியன் என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நம்மேல் நீதியின் சூரியனாய் உதிக்கும் பொழுது நாம் அருமையான கனிகளை கொடுக்கிற ஜனமாய் மாற முடியும். எப்பொழுது நமக்குள் அருமையான கனிகள் காணப்படுகிறதோ அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பாக்கியம் பெற்ற ஜனமாய் இருக்கிறோம், ராஜ்யத்திற்கு சேர்க்கப்படுகிற ஜனமாய் இருக்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அருமையான கனிகள் நமக்குள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் சூரியன் நம்மேல் உதிக்கப்பட வேண்டும். சூரியன் நம்மை பக்குவப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மளை உருவாக்குகிறதா இருக்கிறது. இந்த சூரியன் நம்மேல வந்து அமரும் பொழுது, அந்த வெப்பம் நம்மேல் வந்து அமரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான கனிகள் உண்டாகிறது என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஜனங்கள் மேலே அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கனி கொடுக்க வேண்டும், என் வாழ்க்கையில கனி இல்லையே, எனக்குள்ளே அன்பு இல்லையே, எனக்கு சாந்தம் இல்லையே, எனக்கு விசுவாசம் இல்லையே, எனக்கு ஒரு இச்சை அடக்கம் இல்லையே, எனக்கு ஒரு நற்குணம் இல்லையே, எனக்கு ஒரு தயவு இல்லையே, எனக்கு நீடிய பொறுமை இல்லையே, எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லையே, எனக்கு ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறோமே என்று நீ தவித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீதியின் சூரியன் உன்மேல் உதிப்பாதிருப்பதினால்தான், இயேசு உன்மேல் உதிக்கிற பொழுதுதான் ஆவியின் கனிகள் நமக்குள் வரும்.
ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இயேசு ஆகிய நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு சூரிய ஒளி நம்மை அருமையான கனியாய் மாற்றுகிறது, பக்குவப்படுத்துகிற அருமையான கனியாய் மாற்றுகிறது. தேவ ராஜ்யத்துக்கு போகத்தக்கதான ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு கனியாக, தெய்வீக ஸ்பாவமுள்ள ஜனங்களாக, சரியாய் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு தெய்வீக ஸ்பாவம் உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையை பேசி வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கனி இல்லாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் அந்த நீதியின் சூரியன் உதிக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு சூரிய வெளிச்சம், அல்லாவிட்டால் பரலோகத்திலிருந்து நமக்கு வரும் ஒரு சோதனை. ஏன் இந்த பரலோகத்திலிருந்து இந்த வெப்பம் நம்மேல் வருகிறது? பரலோகத்திலிருந்து ஏன் இந்த சோதனை நமக்கு வருகிறது? பரலோகத்திலிருந்து ஏன் ஆண்டவர் நம்மை சோதிக்க விட வேண்டும்? காரணம், நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்படுவதற்காக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கனிவுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன், யோசேப்பு என்கிற ஒரு கனிவுள்ள ஒரு கனிதரும் செடியாயிருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அவனை ஆண்டவராகிய தேவன் ஒரு சூரிய வெப்பத்தை கொண்டு அவனை சோதிக்கிறதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த சோதனை காரணமில்லாததா இருக்கலாம். அந்த சோதனை ஒரு ஒரு பொருட்டா எண்ணப்படாத ஒரு சோதனையா இருக்கலாம். அது நான் குற்றம் சாட்டப்படாத என் வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு சோதனையா இருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, ஒரு பரிசுத்தவான் பாவியாக நம்பப்படுகிறான். அங்கே ஒரு பாவியாகிய மனுஷி பரிசுத்தவாட்டியை போல நம்பப்படுகிறாள். இதுதான் பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுப்பின அக்கினி சோதனை. சூரியன் போத்திபாலின் மனைவியை தான் எகிப்து முழுவதும் நம்பினது. காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? யோசேப்பை கர்த்தர் சோதிக்க வேண்டும், யோசேப்பை புடமிட்டு பொன்னாக மாற்ற வேண்டும். அதற்கு இந்த அக்கினி சோதனை தேவையாயிருக்கிறது. இதைதான் பரலோகத்திலே அனுமதிக்கப்படும் சூரியன் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் இந்த சோதனை யோசேப்புக்கு அனுமதிக்கப்பட்டது? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதன் அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இதுதான் யோசேப்பு காரணமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு சிறை வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட ஒரு காலம். சிறைக்கு போன அந்த முதல் தொடக்க அனுபவம் காரணமில்லாத ஒரு குற்றச்சாட்டு. ஐயோ, என் மேல காரணமில்லாமல் பழி செலுத்தி விட்டார்களே, நான் எந்த ஒரு பாதகமும் செய்யவில்லை, ஆனால் என் மேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. நான் யாருக்கும் பாவம் செய்யவில்லை, ஆனால் என் மேல் ஒரு குற்றச்சாட்டு. யோசேப்புக்கு அனுமதிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்கள் காரணத்தோடும் காரணமில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நீ பொன்னாய் விளங்கின பின்பு அவருடைய ராஜ்யத்திற்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவாய், அவருடைய மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய். அதற்காக தான் இந்த ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோசேப்பு சிறையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்ற மனுஷர்கள் தன் யோசேப்பினிடத்திலே சொல்லவில்லை, மற்ற மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யோசேப்பு அதை கவனித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடியும்.
மறுபடியும் அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதன் அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். வாலண்டியராய் போய் யாரும் அவனுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அவனே தன்னை ஒப்பு கொடுக்கிறான், அவனே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான், அவனே முந்திக் கொள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். தேவனுக்குரியது என்னிடத்தில் சொல்லுங்கள். தேவனும் நானும் ஒன்றுதான். தேவனிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறது. தேவனும் நானும் ஒன்றுதான். அவனுக்குள்ள ஒரு பெருமை, அவனுக்குள்ளே ஒரு பெருமை, நான் என்கிற ஒரு அகந்தை, இருமாப்பு. என்னை தவிர இந்த சிறைச்சாலைக்குள்ளே இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவரால முடியாது என்கிற ஒரு அகந்தை. அந்த அகந்தையை அகற்றுவதற்கு தான் ஆண்டவர் 2 வருடங்கள் சிறை வாழ்க்கையை யோசேப்புக்கு அனுமதித்தார். அந்த இருளின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்தார். அந்த சூரிய வெளிச்சத்தை, அந்த சோதனை அவன் வாழ்க்கையில் அனுமதித்தார். உன் வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையே அறியாமல் ஒரு பெருமை, உங்களையே அறியாமல் ஒரு விரட்டு கௌரவங்கள், உங்களையே அறியாமல் ஒரு அகந்தைகள் காணப்படுகிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளை கொண்டு வருகிறது. இந்த சோதனை யோசேப்பு காரியத்திலே அவன் குற்றப்படாதபடிக்கு தண்டிக்கப்பட்டவன். எல்லாராலும் இவன் பாவி என்று சொல்லி நம்பப்பட்டவன். முழு எகிப்தும் இந்த போத்திபாலின் மனைவியை தான் அவள் உண்மையுள்ளவள், அவளை நம்பினார்கள். ஆனால் யோசேப்பை ஒருவரும் நம்ப முடியவில்லை. காரணம், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். உனக்குள் இருக்கிற சில ஜென்ம பாவங்களை அகற்றுவதற்கு தேவன் அனுமதித்ததானே ஒரு சோதனை என்கிற வெப்பம். அது சூரியன். அது அந்த சூரியன் உன்மேல் பட்டால்தான் நீ பக்குவப்படுத்தப்பட்ட அருமையான கனிகளை கொண்டு வர முடியும். எனக்கு மட்டும்தான் இந்த அர்த்தம் தெரியும், வேற யாருக்கும் அந்த அர்த்தம் தெரியாது. என்னால் மாத்திரம்தான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும் என்ற ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்தது. நான் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. நான் ஏன் மற்றவர்களிடத்தில் வணங்க வேண்டும்? நான் ஏன் அவர்களிடத்தில் பேச வேண்டும்? நான் ஏன் அவர்களிடத்தில் வணங்க வேண்டும் என்று சொல்லி அகந்தையாயிருப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு சூரியன் தேவை. உனக்கு ஒரு சூரியன் தேவை. அந்த சூரியன் உன்மேல் உதிக்கும் போதுதான் நீ பக்குவப்படுத்தப்பட்டதான ஒரு அருமையான கனியை கொண்டு வர முடியும். அந்த சூரியன் உன்மேல் உதித்தால் தான் நீ பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றபடி மாற முடியும். ஆகவே கர்த்தர் உனக்குள்ளே அந்த சூரியனை, அந்த வெப்பத்தை, அந்த சோதனை அனுமதிக்கிறார். யோசேப்பு காரணமே இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டான், பாவம் செய்யாமல் குற்றம் சாட்டப்பட்டான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது யோசேப்பு 2 வருஷம் சிறையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அவன் நதி அன்றிலே நின்று கொண்டிருந்தான். இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு இப்ப என்ன செய்ய 2 வருஷமா சிறையில் இருக்கிறான். அப்ப பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16வது வசனத்தை வாசித்தால், பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. இந்த அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால், அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார்,
பார்வோனை பார்த்து சொல்லுகிறான், நான் அல்ல, நான் அல்ல. எப்பொழுது நான் என்று சொன்னானே யோசேப்பு, அதற்கு 2 வருஷம் சிறை வாழ்க்கை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? என்ன போல வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் ஒரு ஊழியக்காரர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை. தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாராயிருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவராய் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யாதவர்களாய் இருந்தாலும் சரி, விசுவாச மார்க்கத்தாராய் இருந்தாலும் சரி, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். யோசேப்புக்கு 2 வருஷம் பொறுத்துதான் அவனை ஆண்டவர் தெய்வீக சுபாவத்திற்குள்ளே அவனை கொண்டு வருகிறார். அந்த சிறை வாழ்க்கை அனுமதிக்கப்பட்ட போது அவன் சொல்லுகிறான், சொப்பனம் தேவனுக்குரியதல்லவா, அது என்னிடத்தில் சொல்லுங்கள். ஆனால் 2 வருடங்களுக்கு பின்பு பார்வோன் வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். பார்வோனே வந்து யோசேப்பின் இடத்தில் சொல்லுகிறான், ஒரு சொப்பனம் கண்டு அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் நீ சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ தீர்க்க தரிசனம் வர முடியவனாமே, நீ வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவராமே என்று சொல்லி உன்னை குறித்து ஊழியக்காரர்களே, உங்களை குறித்து விசுவாசிகள், தேவ ஜனங்கள் பெருமையாய் பேசினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள், மனுஷனை மகிமைப்படுத்தாதிருங்கள். மனுஷனுடைய மகிமையின் வார்த்தைகள் விருதா. உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னை 3 வருடங்களாக அநேக தரங்கள் வெளியே அநேக டிவி சேனல்ல எனக்கு பேசும்படியா அழைப்பு கொடுத்திருந்தாலும் என்னை மறைந்திருக்கத்தான் சொன்னார். ஆனால் இந்த நாட்களிலே நான் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் என்னிடத்தில் அழைப்பை கேட்டபோது நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது உன்னை காண்பி என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது நம்மளை காண்பிக்க வேண்டும். அவர் மறைந்து கொண்டிருந்து சொல்லும் பொழுது மறைந்து கொண்டிருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் தேவ சித்தமா என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பார்வோன் சொல்லுகிறான், உன்னால் தான் இந்த சொப்பனத்தை சொல்ல முடியும், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை உன்னால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த பார்வோன் சொன்ன போது யோசேப்பு மறு உத்தரவு சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, என்னாலே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியாது, எனக்குள் இருக்கிறவர் பேசுவார், அவருக்கு தான் எல்லா கன மகிமையும், அவர்தான் துதிக்கப்படத்தக்கவர். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறது நிமித்தமாய் பெருமை கொள்ளாதிருங்கள், அகந்தை பாராட்டாதிருங்கள், கர்வம் கொள்ளாதிருங்கள். உங்களை தாழ்த்த தாழ்த்த நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிற தேவன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி காலமாக இருக்கிறது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இது கடைசி காலம். தேவனுடைய சபையே, தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கனி தந்து பெருகுவீர்களாக. கனி தந்து பெருக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆவியின் கனிகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் சூரியன் உன்மேல் உதிக்கப்பட வேண்டும். சூரியன் உன்மேல் உதித்தால் தான் நீ பக்குவப்படுத்தப்பட்ட அருமையான கனியாய் மாறுவாய். நல்ல ஒரு கனியாய் நீ மாற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரு சோதனை அவசியமாய் இருக்கிறது. உனக்கு சில காரணமில்லாத குற்றப்படுத்தப்படுகிற நிலைமை அவசியமாய் இருக்கிறது. வேதனையான அனுபவங்கள் உனக்கு போக வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. நிந்தையான பாதை உனக்கு அவசியமாய் இருக்கிறது. இது பரலோகத்தின் தேவன் தான் அனுமதித்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பரலோகத்தின் தேவன் தான் அவனுக்கு அனுமதித்தார். காரணம், அவனுக்குள் நான் என்கிற எண்ணம்,
அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் சிறையிருப்பிலே வைத்து அவனை பாடம் கற்பிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, 2 வருடங்களுக்கு பிறகு யோசேப்பு தன்னை மறைத்துக் கொண்டு தேவனை வெளிப்படுத்துகிறவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திற்கு நாம் வர வேண்டும். 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இந்த 2 வருடங்களுக்கு பிறகுதான் சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனை சோதனையின் மூலமாய் அவன் பெருமையை அகற்றினதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம ஏன் அந்த பெருமை இருந்துச்சுனாக்கா நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அந்த அகந்தை நமக்குள் இருந்தாக்கா ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அந்த 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 இருமாப்பு, அந்த திமிர், ஆணவங்கள் நமக்குள் இருப்பின் என்று சொன்னால் நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும், நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், உனக்குள்ளே ஒரு தெய்வீக சுபாவங்கள் வர வேண்டும். அதன் பிறகுதான் நீ ராஜ்யத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனாலதான் யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் கனி தரும் செடியாக இருந்தாலும், அவன் கனி கொடுக்கிற மனுஷனாக இருந்தாலும், அவனுக்குள்ளே இந்த உலகத்தின் கிரியைகள், ஜென்ம ஸ்பாவங்கள் காணப்படும் பொழுது அது அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நெருப்பை, அந்த வெயிலை, அந்த வெப்பத்தை, அந்த சூரியனை யோசேப்பின் மேலே அவன் மேலே குற்றமே இல்லாமல் பழிக்காலாக்கப்பட்டான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கனி கொடுக்கிற ஜனமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். சூரியன் என்மேல் உதிக்கப்படுகிறது நல்லது. ஐயோ, நான் எவ்வளவு மகிமையாய் வெளிப்பட்டேன், எனக்குள்ளே ஆண்டவர் வரங்களினாலும் வல்லமையினாலும் என்னை நிரப்பி அபிஷேகத்தினாலும் அலங்கரித்தாரே, இப்பொழுது நான் ஒதுக்கப்பட்டேன், நான் புறக்கணிக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், எனக்குள்ள அந்த மகிமை இழந்து போனேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் மகளே செல்வி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகம் பண்ணினதின் நோக்கமே உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவதற்காக. நீ பெருமை நிமித்தமாய் விழுந்தாய், ஆனால் மறுபடியும் நான் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. நிச்சயமாய் நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். என் சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால், இதோ உன்னை மறுபடியும் நான் உருவாக்கி என் ராஜ்யத்திற்காக உன்னை வெளிப்படுத்துவேன், என் மகிமை கொண்டு உன்னை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பெருமையை விட்டு வெளியே வா மகளே, கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ எந்த நிலவரத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டாய் என்று இயேசுவுக்கு தெரியும். மறுபடியும் நீ ஒதுக்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார், வரங்கள் அற்று போயிற்று, மகிமை இழந்து போயிற்று, நான் இப்படிப்பட்ட நிலவரத்தினால் விழுந்து போனேன் என்று சொல்லி நீ ஒரு ஓரமாய் இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அந்த வேதனையான நிலவரத்தில் தான் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் ஒரு அக்கினி சோதனை நான் போட போகிறேன். இது எனக்கு அனுமதிக்கப்பட்டது, நல்லதுதான். ஆண்டவர் என்னை உருவாக்க விரும்புகிறார் என்று சொல்லி என்னை துதித்து கொண்டே இரு. யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டானோ அதை போல நீ உயர்த்தப்படுவாய். 2 கொரிந்தியர் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டானது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்முடைய தகுதி எல்லாம் இயேசு, அவரால் உண்டானது. ஆகவே எல்லா கன மகிமை துதி இயேசுவுக்கு மாத்திரம்தான். கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தினா கால தூக்குறதை நிறுத்துங்க, பெருமை பாராட்டுறதை நிறுத்துங்கள், தாழ்த்துங்கள், உயர்த்தப்படுவீர்கள். நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீ எண்ணுகிற வரைக்கும் தேவன் உன்னை இந்த வெப்பத்தில் வைத்து சோதிப்பார். அப்பதான் நீ கனி கொடுக்க முடியும், அப்பதான் உனக்குள்ள கனி வரும். யோசேப்பு அந்த நிலவரத்துக்குள் அனுமதிக்கப்பட்டதனால தான் அவனால கனி கொடுக்க முடிந்தது. நான் அல்ல,
கர்த்தரே உங்களுக்கு மங்களமான உத்தரவை அருளுவார். எங்களால் ஒன்றுமல்ல, இயேசுவால் தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நம்மளை மறைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பரலோக பாதையில் சில இடத்துல வெப்பம் அனுமதிக்கப்படுகிறது, சோதனை அனுமதிக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக. ஏசாயா 53ஆம் அதிகார 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் இயேசு. அவர் பிறக்கும் போதே அவருடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத பிறந்தார். அவருடைய சரீரத்திலே பாவம் இல்லை, அவருடைய ஆவியிலே பாவம் இல்லை, அவருடைய ஆத்துமாவிலே பாவம் இல்லை. முற்றிலும் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அக்கினி சோதனை, அவரே பரிசுத்தமுள்ள தேவனே அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்படக்கூடும் என்று சொன்னால் நாம் ஏமாத்திரம். எத்தனை விதமான அக்கிரமங்கள் நமக்குள் இருக்கிறது, எத்தனை விதமான அசுத்தங்கள் நமக்குள் இருக்கிறது, எத்தனை விதமான பாவ கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறது, எத்தனை விதமான அந்தரங்க பாவங்கள் நமக்குள் இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருந்தால், அகந்தை கண்டு கொண்டிருந்தால், இருமாப்பா இருந்தால் தேவன் எப்படி கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளை உண்டாக்குகிறதா? நாம் கனி கொடுத்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் இன்றைக்கு ஆவிக்குரிய கனிகளை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியின்குரிய கனிகள் எல்லாம் நமக்குள் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனமாய் மாறுவோம். அந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஜனமாய் மாறுவோம். நாம் இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அக்கினி சோதனை நமக்கு அவசியம். இந்த சூரியன், இந்த சோதனை, இந்த வெப்பம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் நமக்குள் இருந்து உண்டாக வேண்டும். நீ அந்நிய பாஷை பேசுற, ஆவில நிறைந்து ஜெபிக்கிற, நல்லா பாடுற, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறா, என்ன பிரயோஜனம்? உனக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா? கவனித்து பார்க்க வேண்டும். உபாகம் 1 உன்னத பாட்டு 1 அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும் போது, உன்னத பாட்டு 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ காக்கவில்லை. இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நான் கருப்பாய் இருந்தாலோ என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதிருங்கள். நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஹல்லேலூயா. வெயில் என் மேல் பட்டது, அக்கினி சோதனை என் மேல் விழுகிறது, அக்கினி சோதனை என் மேல் விழுகிறது. இந்த பாதை எங்கே இருந்து வந்ததா? இந்த வெயில் எங்கே இருந்து வந்ததா? வாசிங்கள். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம். எங்க இருந்து தெரியுமா? நம்முடைய வீட்டாரே சத்துரு. தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் மூலமா நமக்கு சோதனை வரும். ஊழியக்காரர்கள் நம்மளை காரணம் இல்லாமல் சபிப்பார்கள், ஊழியக்காரர்கள் நம்மளை காரணம் இல்லாமல் திட்டுவார்கள், ஊழியக்காரர்கள் நம்மளை காரணம் இல்லாமல் பாடுகளுக்குள்ள அனுமதிப்பார்கள். காரணம், தேவன் அனுமதித்ததான ஒரு சூரியன் அது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்த சோதனை போல
யோசேப்பினுடைய வாழ்க்கையில உதித்த சூரியனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூரியன் உதிக்கும். இந்த சூரியன் எங்க இருந்து வந்துச்சா? என் தாயின் பிள்ளைகள் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நம்முடைய குடும்பத்தில் இருந்து வரும் சோதனை, ஊழியக்காரர்கள் மூலமாய் வரும் சோதனை, நம்முடைய விசுவாச ஜனத்தாரிடத்திலிருந்து, சொந்த சகோதரர்களிடத்திலிருந்து, சகோதரியிடத்திலிருந்து வரும் சோதனை, அதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறதான ஒரு அனுபவம். அதில் சோர்ந்து போகாதீங்க, உணருங்க. எப்படி யோசேப்பு இது 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 தேவனுக்குரியது, அது என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் அவனுக்குள் இருந்த அந்த பெருமையை எதனால் ஆண்டவர் இந்த 2 வருஷமா இந்த சிறைச்சாலையில் வச்சிருக்கிறார், இந்த சூரியன் நம்மேல உதிக்க வச்சிருக்கிறார் என்று உணர்ந்து, நான் அல்ல, நம்முடைய தேவனே உங்களுக்கு மங்களகரமான வார்த்தையை உண்டாக்குவார். எப்பொழுது தேவனை சார்ந்து கொண்டானோ அப்பொழுது அவன் உயர்த்தப்பட்டான். தேவனை மகிமைப்படுத்தினானோ அவனை உயர்த்தும்படி தேவன் சித்தம் கொண்டிருந்தார். நம்முடைய சொந்த குடும்பம் நம்மளை கருப்பாக்குவார்கள். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய சொந்த குடும்பமே நம்மளை கருப்பாக்குவாங்க, நம்மளை இருளுக்குள்ளே தள்ளிடுவாங்க, நம்மளை குழியில் போட்டுருவாங்க, நம்ம மேலே பழி பாதகங்களை சுமத்திடுவாங்க, நம்மளை குற்றப்படுத்திடுவாங்க, நம்மளை பாவி என்று முத்திரை போட்டுருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவன் அனுமதித்ததான ஒரு சோதனை குளம். அந்த களத்துக்குள்ளே நீ போய்த்தான் ஆக வேண்டும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீமையை உண்டாக்குகிறவர் நானே. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில எப்பொழுதுமே வெளிச்சம் இருந்துச்சுன்னாக்கா நீ உன்னுடைய நிலவரத்தை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்திலே யோசேப்புக்கு எப்படி காரணமே அவன் குற்றமே செய்யாம ஒரு சிறை வாழ்க்கைக்குள் அனுமதிக்கப்பட்டானோ, அதுபோல உங்களை மேல ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டுக்குள்ளே நீங்க அனுமதிக்கப்பட்டாலோ தேவனுடைய பிள்ளைகளை அது கர்த்தர் அனுமதித்தது. ஆகவே ஆண்டவரே, இதிலே எனக்கு என்ன தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உண்மையில் அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்திற்குள் அழைத்து செல்லுவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தேவன் விரும்புகிறது, சில நேரத்தில் அந்த கருப்பான அனுபவம் நமக்குள் இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக எப்படி ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் தகசு தோலால் மூடப்பட்டிருந்ததோ, அது வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது தகசு தோலால், ஒரு கருப்பான தோள்களால் அருவருக்கப்படத்தக்கதான, ஒருவரும் நேசிக்கப்படாத ஒரு தோலாக இருந்தாலோ அதற்குள் இருந்து தேவ மகிமை வெளிப்பட்டதே. கருப்பாய் இருந்தாலும் நீ அழகாய் இருப்பாய். ஆகவே நீ ஆண்டவருக்காய் தேவை, ஆண்டவருக்கு நீ பிரகாசமாய் எழும்ப வேண்டும். ஆகவே தூசி எல்லாம் உதறிவிட்டு எழும்பு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மகிமையா எடுத்து பயன்படுத்துவார். அவருக்கு நீ தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு நீ தேவையா இருக்கிறபடினாலே நீ கனிதந்து பெருகுவாயாக என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து, ஆவியின் கனிகளை குறித்து உங்களோடு பேசும்படி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த கனிகள் நமக்குள்ளே அருமையான கனியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மளை பக்குவப்படுத்தும் ஒரு சூரியன் இருக்கிறது, அது நம்மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும். உன் வாழ்வில் வந்த சோதனை கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. உன் வாழ்விலே காணப்பட்டதான இந்த பாடுகள் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. உன் வாழ்க்கையில காணப்பட்ட இந்த கஷ்டம் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. நீ அருமையான கனியாய் மாறுவதற்காக, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் தகசு தோலால் மூடப்பட்டது போல உன் வாழ்க்கை எல்லாம் கருமையாய் மூடப்பட்டது போல காணப்படலாம். அந்த தகசு தோலை போல நீ மூடப்பட்டது போல கருமையாய் மூடப்பட்டிருந்தாலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஒரு மகிமை வெளிப்படும்.
தெய்வீகம் வெளிப்படும். ஆகவே நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. எனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் மகிமையிலே வெளிப்படுவேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் கனி தந்து பெருக வேண்டும் என்று சொன்னால் என்னை பக்குவப்படுத்தும் சூரியன் என்மேல் உதிக்கப்பட வேண்டும். இந்த சூரியன் என்மேல் உதித்தால்தான் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் எனக்குள் உண்டாயிருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்மேல் அந்த சூரியன் இறங்கி வரப்போகிறது. ஒப்பு கொடுத்த யாவரும் அப்படியே உங்கள் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். இயேசுவின் வல்லமை இப்பொழுது உண்மையில் இறங்கி வரப்போகிறது. நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, நீ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ ஏதோ ஒரு இடத்திலே மூளையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன் அல்ல. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆண்டவரே, நீர் என்னை அழைக்கவில்லையா? பின்ன ஏன் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்துக்கு வந்த இத்தனை பாடுகள், இத்தனை போராட்டங்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பேர் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது, யாவரும் இதை கேட்பார்கள் என்று சொல்லி. ஆகவே உங்கள் பெயரை சொல்ல தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே இப்பொழுது உங்க பெயரை சொல்லாமல் சொல்லுகிறேன். இதோ 7 வருடமாக நீங்கள் ஊழியத்தின் பாதையிலே பாடுகளின் அனுபவத்தில் கடந்து சென்று கொண்டே இருக்கிறீர்கள். ஒருவேளை ஆண்டவர் தான் என்னை அழைத்தாரோ, இல்லாவிட்டால் நானே வந்து விட்டேனோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சூரியன் உன்மேல் உதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் பக்குவப்படுத்தும் அருமையான கனி உனக்குள் உண்டாக்கப்படுவதற்காக. ஆகவே மனம் திரும்பு சகோதரனே, உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத சில கசப்பான கனிகள் இருக்கிறது. அப்புறப்படுத்துங்க. நீங்க ஒதுக்கப்பட்டுட்டீங்க இல்ல, நீங்க புறக்கணிக்கப்பட்டுட்டீங்க இல்ல, உங்களை எல்லாம் அற்பமா எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? கலங்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக ஸ்பாவம் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த மகிமை உங்க மேல் பிரகாசிக்கப்படுகிறது. அந்த சூரியன் உங்கள் மேல் உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க யோசேப்பை போல உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. அருமையான சகோதரி ஸ்டெல்லா, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. உங்க மேல இருக்கிற இருள் நீங்குகிறது. சாமுவேல் வெளிநாட்டுக்காக பிரயாணப்பட்டு அந்த காரியம் தடைப்பட்டு இருளாய் மாறிவிட்டதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சாமுவேல், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இயேசுவின் மகிமையின் வல்லமை உன்மேல் இறங்கி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய எல்லா துன்மார்க்கத்தையும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கழுவி இயேசுவின் மகிமையின் வல்லமை உன்னை பிரகாசிக்கும்படி உன்னை அழைத்து சென்று வெளி தேசத்திலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறது. அங்கேயும் அவருடைய தீர்க்கதரிசியாய் நீ செயல்பட போகிறாய். நீ கலங்காதே மகனே, நான் உன்னை அதிசயமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord Jesus, wonderful Jesus, mighty Jesus. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள், கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரம் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கனிகள் யாவும் எங்களிடத்தில் வரும்படிக்கு ஒரு சூரியன் எங்கள் மேல் பிரகாசிக்கப்படுவதாக. அந்த சூரியன் எங்க மேல உதித்தால் தான் இதோ பக்குவப்படுத்தப்பட்ட அருமையான கனிகள் எங்களுக்குள்ளே உண்டாகும். இந்த கனி இருந்தால்தான் நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாங்க போக முடியும். அதற்கு உதாரணமாக யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்த நான் என்கிற அந்த அனுபவத்தை மாற்றி ஆண்டவர் நான் அல்ல, இதோ நம்முடைய தேவன்தான் என்ற அனுபவத்திற்குள் யோசேப்பு வந்தது நிமித்தமாக பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைத்த தேவன் எங்களை உயர்த்துவதற்கு தான் இந்த சோதனை நீங்க அனுமதித்து இருக்கிறீங்க. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக நன்றி. உடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. உடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. நன்றி செலுத்துக. ஒரு சகோதரி ஒரு விசுவாசினால வந்த போராட்டத்தின் நிமித்தமாய் இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன்,
இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுது 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 இனி நான் ஊழியத்துக்கு வரவே மாட்டேன் ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க கலங்கி 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 வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சோதனை அனுமதித்த மகளே, இதோ நீ கலங்காது, இனி துதி இனி துதி இனி துதி. என்னை உருவாக்கி அவருடைய கனி, அருமையான கனி எனக்குள் வருவதற்காக தான் இதை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். நான் அவங்கள பார்க்கல, என்னை தேவனே புடமிடுவதற்காக அனுமதிக்கப்பட்டதான சோதனை சூரியன் இது. ஆகவே நான் இதை மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி துதி மகளே, நீ வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. பரிசுத்தத்தின் தேவனே உமக்கு நன்றி. இந்த குடும்பங்களை நீர் ஆதரித்து நடத்துவீராக. இதோ இந்த ஆண்டவரே செய்தியை யாரெல்லாம் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தின் மேல் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, அத்தனை குடும்பத்தின் மேல் உம்முடைய சூரியன் பிரகாசிக்கப்படுவதாக, நன்மையின் வாசல் திறக்கப்படுவதாக, ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த நாளிலும் கூட ஐஎம் டிவிக்காய் நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே, இந்த டிவி போகிற ஒவ்வொரு ஆண்டவரே இடத்திலும் உம்முடைய வல்லமை புறப்படுவதாக, இந்த தொலைக்காட்சியிலே பார்க்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வர வர இவங்க பெருகுவார்களாக, செழிப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஐஸ்வர்யமுள்ள ஜனம் என்று பெயர் பெற பண்ணுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.